அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, நவராத்திரியில் கொலு பொம்மைகள் வைப்பதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நவராத்திரின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் அந்த கொலு வைக்கிறது அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுறது இல்லையா? அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத அந்த கொலு வச்சிருக்கால அதை போய் நிதானமாக பார்க்கும் பொழுது, ஆய்வு செய்து பார்க்கும் பொழுதே நமக்கு அதற்கான தாத்பரியம் என்பது புரிந்துவிடும். அந்த கொலுவில் பார்த்தோம்னா நிறைய பொம்மைகளை வைத்திருப்பார்கள். அதாவது இந்த தசாவதார பொம்மை இருக்கும், அஷ்டலக்ஷ்மி பொம்மை இருக்கும். இது எல்லார் வீட்லேயுமே நம்ம பார்த்துருப்போம். ராமர் சீதா லக்ஷ்மணர் பொம்மையெல்லாம் வச்சுருப்பா. நிறைய அது போக இந்த விலங்கினங்களினுடைய பொம்மைகளையும் வைத்திருப்பார்கள். குரங்கு பொம்மை வச்சிருப்பா, நாய் பொம்மை வச்சிருப்பா, பசுமாடு பொம்மைங்கிறது இருக்கும். இது போகவே பார்த்தோம்னா இந்த பாம்பு, பூராம், பல்லிங்கிற மாதிரிலாம் இந்த ஊர்வன விலங்குகள் அந்த பொம்மைகளையும் வைத்திருப்பார்கள். இது போக செடி கொடிகளையும் வைத்திருப்பார்கள், பொம்மைகளாகவும் வைத்திருப்பார். ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தோம்னா இந்த பார்க் மாதிரி போடுறோன்னு சொல்லிட்டு மணலை பரப்பி அதில் பார்த்தோம்னா இந்த வெந்தயம், கடுகு இதெல்லாம் விதைச்சி வச்சிருப்பா. தண்ணி தெளிக்க தெளிக்க ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது செடிகளாக வளர்ந்திருக்கும். இப்படி இந்த செடிகளிலிருந்து, ஊர்வனவிலிருந்து, பாம்பு பல்லியிலிருந்து, அதுபோக விலங்கினங்களிலிருந்து பூனை, கரடி, நாய் பொம்மை எல்லாம் கூட வச்சிருப்பா. இது போக மகான்களாக வாழ்ந்தவர்கள் விவேகானந்தர், திருவள்ளுவர், கௌதம புத்தர்னு சொல்லி அவர்களுடைய பொம்மைகளையும் வைத்திருப்பார்கள். இது போக பார்த்தோம்னா ஒரு சில பேர் வீட்டில் இந்த குறவன் குறத்தி பொம்மையை வைக்கிறோம், நாதஸ்வர செட்டு வைக்கிறோம், செட்டியார் பொம்மையை வச்சு மளிகை கடை மாதிரி வச்சிருக்கோங்கிற மாதிரிலாம் மனிதர்களுடைய பொம்மைகளையும் வைத்திருப்பார்கள். இது போக தேவமூர்த்தங்களுடைய பொம்மைகளையும் வைத்திருப்பார்கள். இது அத்தனையுமே பார்த்தோம்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டே வருவார். கீழே பார்த்தோம்னா முதல்ல தாவர இனங்கள், அதற்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஊர்வன, அதற்கப்புறம் பார்த்தோம்னா விலங்கினங்கள், அதற்கப்புறம் மனிதர்கள், அதிலேயே மகான்கள், அதனைத் தொடர்ந்து தேவர்களினுடைய பொம்மைகள் என்று வரிசையாக வைத்து மேலே உச்சியில் பார்த்தோம்னா ஆதி பராசக்தி அம்பாளினுடைய பொம்மைகளையும் வைத்திருப்பார்கள். இது என்ன சார் தாத்பரியம்னு சொன்னால், அந்த அம்பிகையிடம் இருந்துதான் இந்த சகல ஜீவராசிகளுக்குமே சக்தி என்பது வந்து சேருகிறது அப்படின்னு சொல்றார். அதனால தான் ஆதிசக்தின்னே சொல்றார். அம்பாளை எப்படி சொல்றா? இவர்கள் அனைவருக்கும் சக்தி என்பது எங்கே கிடைக்கிறது, அந்த சக்தியானது எங்கிருந்து ஜென்ரேட் ஆகிறது, அதனுடைய ஆதி மூலம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் அம்பாள், ஆதி பராசக்தி. அவளிடம் இருந்துதான் இந்த ஜீவராசிகள் உட்பட, தேவகணங்கள் உட்பட, மும்மூர்த்திகள் உட்பட எல்லோருக்குமே அந்த சக்தியானது, அந்த பிராணசக்தின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சக்தியானது அம்பிகையிடம் இருந்துதான் கிடைக்கிறது. இதே மாதிரி இந்த அத்தனை சக்திகளும் ஒவ்வொரு உயிரினங்களிலே இருக்கக்கூடிய மொத்த சக்திகளுமே மீண்டும் அந்த அம்பிகையிடமே சென்று ஐக்கியமாகிறது என்கின்ற அந்த தாத்பரியத்தை உணர்த்துவதுதான் இந்த நவராத்திரி கொலு. உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் எல்லா ஜீவராசிகளிடமே கூட அந்த அம்பிகையினுடைய சக்தி என்பது நிறைந்திருப்பதால், எல்லா இடத்திலுமே அந்த தெய்வீக சக்தி என்பது இருப்பதால், மனிதர்களிடத்திலும் சரி, மிருகங்களிடத்திலும் சரி, எல்லா இடத்திலுமே நாம் அன்பு செலுத்த வேண்டும். அங்கே அந்த இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை உணர வேண்டும். எப்படி உணர முடியும்? இந்த அன்பு செலுத்துவதன் மூலமாக உணர முடியும். இதனை உணர்த்துகின்ற விதமாகத்தான் பொம்மைகள் என்ற பெயரிலே எல்லா ஜீவராசிகளையும் அந்த இடத்திலே கொண்டு வந்து அடக்குகிறார்கள். இப்படி மொத்த சக்திகளும் ஒன்றிணைந்து அம்பிகையை சரணடையும் பொழுது அது எப்படிப்பட்ட அசுர சக்தியாக இருந்தாலும் அவற்றை நாம் அம்பிகையினுடைய துணையோடு வெல்ல முடியும் அப்படிங்கிற தாத்பரியத்தை தான் நமக்கு இந்த நவராத்திரி என்பது உணர்த்துகிறது. அப்படியே யோசிச்சு பாருங்களேன். நமக்கு வந்து அந்த மகிஷாசுர மர்தினி, அந்த மகிஷாசுரனுடைய கதை என்பது தெரியும். அந்த மகிஷாசுரன் வந்து ரொம்பவே எல்லோரையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். இந்த 14 லோகங்களிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். அவனை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜீவன்கள் அனைத்தும், இந்த 14 லோகங்களிலே வசிக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியானது ஒன்றிணைந்து அது அம்பிகையாக உருவெடுத்து அந்த மகிஷாசுர மர்தினியாக மாறி 9வது நாள் அந்த மகிஷாசுரனை வதம் செய்கிறார் அல்லவா? அப்படித்தானே அந்த கதையானது நமக்கு சொல்கிறது. ஆக இதிலிருந்து நாம் எந்த உண்மையை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் அம்பிகையினுடைய அந்த சக்தி, அந்த எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தெய்வீக தன்மை என்பது
எல்லோரிடத்திலும் நிறைந்திருக்கிறது. அதனால்தான் ஒருத்தரோட ஒருத்தர் பரஸ்பரம் பார்க்கும்போது எப்படி சொல்றோம், ஒரு வணக்கம் சொல்றோம் இல்லையா, ஒரு நமஸ்காரம் பண்றோம் இல்லையா, எதற்காக என்று சொன்னால் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை வணங்குகிறோம். அதன் மூலமாக எல்லோருமே இன்புற்றிருப்போம். இப்படி எல்லோரும் ஒன்றாக இணையும் பொழுது, ஒன்றாக இணைந்து பிரார்த்தனையை செய்யும் பொழுது, அது எப்படிப்பட்ட அசுர சக்தியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்மறையான சக்தியாக இருந்தாலும் அவற்றை வெற்றி கொண்டு வாழ்விலே நம்மால் நலனை பெற முடியும் என்பதற்காகத்தான் இந்த நவராத்திரியானதே கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் இதை எப்படி சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, நலன் தரும் நவராத்திரி அப்படிங்கிற பேர்ல தானே சொல்லுவார். எல்லோருமே கொலு வைத்து, அதாவது எங்கள் வீட்டில் பழக்கம் இல்லைன்னு சொன்னால் கூட புதிதாக பழகி கொள்ளலாமே, அதில் எந்த தவறும் இல்லையே, வீட்டிலே கொலுவினை வைத்து 9 படி தான் வைக்கணுங்கிறது இல்லை, நம்மளால் முதல்ல எத்தனை படி வைக்க முடியுமோ அத்தனை படிகளை வைத்து அதிலே பொம்மைகளை வைத்து அம்பாளை பிரார்த்தனை செய்து வர வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.